வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உயிர் சக்தி எந்தெந்த வகையில் இந்த உடலால் செலவழிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்கும் காரணத்தால் இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படுகின்ற பசி, வெப்பத்தட்ப ஏற்றம், உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம் என்ற வகையில் ஏற்படும் தேவைகளை காலத்தோடும் முறையோடும் தக்க பொருட்களை கொண்டு நிறைவு செய்து கொள்வதற்கு உயிர் சக்தி அளவோடு செலவு செய்யப்படுகிறது. அறிவானது புலன்களை கொண்டு செயலாற்றும் போது உயிர் சக்தியானது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்றவாறு எழுச்சியாகி உடலில் ஊறுதல் உணர்ச்சியாகவும், கண்களில் ஒளியாகவும், நாவில் ருசியாகவும், காதுகளில் ஒலியாகவும், மூக்கில் வாசனையாகவும் செலவாகி கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு தேவையான முறையிலும் அளவிலும் உடல் காந்த சக்தியாகவும், இரசாயன சக்தியாகவும், உணர்தல் சக்தியாகவும் மாற்ற மூளையில் நுண்ணி இயக்கத்தின் மூலம் உடலிலே உள்ள பல கோடி பேரணு கோளங்களில் கபாட இயக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதால் இந்த முறையிலும் ஓரளவு உடல் காந்த சக்தி செலவாகிறது. கொள்ளும் இயக்கமாகவும் தள்ளும் இயக்கமாகவும் உடல் முழுவதும் நடைபெறுவதால் ஓரளவு உயிர் சக்தி செலவாகி கொண்டு இருக்கிறது. எண்ணம் சொல் செயல்களினால் ஜீவன் பெறும் மாற்றுத்தன்மையால் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால்கவர்ச்சி, வஞ்சம் என்ற 6 குணங்களின் வழியாகவும் பழக்க வழக்க ஒழுக்கங்களினாலும் உயிர் சக்தி செலவழிக்கப்படுகிறது. மிதமெஞ்சிய போகம், ஆகாரம், பேச்சு, உழைப்பு, வெப்பத்தட்ப தாக்கம் இவைகளாலும் நோயாளிகள், தீய குணமுடையோர், வீட்டு விலக்கான பெண்கள் இவர்கள் ஸ்பரிசமும் கற்பொழுக்க தவறுதலாலும் உயிர் சக்தியானது ஒவ்வொரு அளவில் அதனதன் அளவுக்கு ஏற்ப செலவழிக்கப்படுகிறது. கவலை, கோபம், பொறாமை, பயம், பந்துக்கள், பாசம், பொருள் பற்று, பேராசை, காமம் முதலியன எண்ணெய் இயக்கங்களால் உயிராற்றல் பெரும் அளவில் செலவழிக்கப்படுகிறது. அருட்தந்தை அவர்கள் இந்த உயிர் சக்தி தான் விண்சக்தியாக நமக்கு சுத்தவெளியிலிருந்து தன்மாற்றம் பெற்று கிடைத்து, அந்த விண்சக்தி தான் அனைத்து சீவன்களிலும் உயிர் சக்தியாக இயங்கி இப்போது சொன்ன செலவுகளெல்லாம் நடப்பது மட்டுமல்லாமல் இந்த உயிர் சக்தியை சக்தி என்ற பெண் தெய்வத்தோடு ஒப்பிட்டு அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதனால்தான் ஆங்காங்கே சக்தி கோயில்கள் எல்லாம் உருவானது. அது மட்டுமல்லாமல் சக்தி என்றால் தாய்க்கு ஒப்பாக சொல்வது என்ற அடிப்படையில் அந்த விண்சக்தி நம்முடைய உடலில் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் எவ்வாறெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கவிஞர் வாடியினுடைய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள், மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை, ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள்,
அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தம் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தரணியெல்லாம் வளம் சேர்த்திடுவாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.